கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு எதை பார்க்கலாம் என்றால், உங்களுக்கு முன்பாக இருக்கும் காரியங்கள். ஆண்டவர் நமக்கு முன்பாக 2 வகை காரியங்களை வைக்கிறார். உபாகம் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று சொல்லுகிறார். நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நல்ல வழிகளா, பாவ வழிகளா? நல்ல வழிகளை நாம் சென்றால் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். பாவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் மரணமாகிய 2ஆம் மரணம், இந்த பூமியிலே ஒரு மரணம் இருக்கிறது. 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல்லே நித்தியமாய், அது எப்போ மரணம் 2வது மரணம் வரும் என்று தெரியாது. நித்தியமாய் அவங்கவுங்க கிரியத்தக்க அவங்கவுங்களுக்கு அளிக்கப்பல என்னோட கூட வருது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யார் எவ்வளோ செய்கிறாங்க என்று தெரியாது. அது எதுக்கு தண்டனை உண்டு. நிச்சயமாய் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் பாவத்துக்கு தக்க செய்துட்டு அது வரைக்கும் தண்டனை அனுபவித்து மரணத்தை 2ஆம் மரணம் காண்கிறார்களா என்று தெரியவில்லை. அங்கு புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்குமா. எப்பொழுதும் எரிந்து கொண்டே கத்திக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன நெருப்பு பட்டாலே நம்மளால் தாங்க முடியல இல்லையா? அவ்வளோ பெரிய நெருப்பில் நம்மளை உள்ளே போடும்போது எப்படி எரியும்? கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே வலியும் வேதனையும் அவ்வளோ இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, அதை யோசித்து நீங்கள் ஜீவ வழியை தேர்ந்தெடுங்க. மரண வழி வேண்டாம், சரிங்களா? நல்ல வழிகளை நாம் நல்ல வழியிலே சென்றாதான் அந்த நித்திய ஜீவன், அதாவது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் மரணமாகிய 2ஆம் மரணத்திலே பங்கடைவோம். பிறகு இந்த பூமியிலே வாழ்கிறது ஆசீர்வாதத்தியா சாபத்தியா? உபாகம் புஸ்தகத்திலே 28 அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தால், அந்த 10 கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது நீங்கள் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆனால் அந்த கட்டளையை செய்யாத போது என்னாகும்? சாபம். நீ போகிலும் என்னாவ? கஷ்டப்படுவேன், வருகிலும் கஷ்டப்படுவேன். எதை விதைச்சாலும் அதில் நல்ல பலன் வராது. இப்படி நிறைய காரியங்கள் நீங்கள் உபாக புஸ்தகத்தில் 28 அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கும் நிறைய காரியங்கள் இருக்குது. சாபம் வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ காரியங்களே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். உங்கள் குடும்பத்தையும் அப்படியாக வழிநடத்துங்கள். சாபத்தை நோக்கி செல்லாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள், சரிங்களா? எல்லாவற்றையும், அதாவது இந்த வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைத்தேன், ஆகையால் நீயும் உன் வீட்டாரும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் வீட்டாரும் நாமளும் ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணுமா? நம்ம வீட்டாரையும் நடத்தணும், நாமளும் நடக்கணும். நாம் நடக்கிற பாதையை பார்த்து தான் பிள்ளைகளும் நடப்பாங்க இல்லையா? ஒரு முன்மாதிரியாய் ஒரு பாதையை நீங்கள் நடந்துகிட்டே இருங்களேன், அது ஒரு இதுவே வரும். அது ஒரு கோடு மாதிரி, அது ஒரு வழிகாட்டி மாதிரி, அது ஒரு தரையாயிரும். நீங்கள் மற்றவங்க அது பின்னாடியே வரலாம் எந்த பயம் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு பாதையை நீங்கள் ஒரு முன்மாதிரியாய் பிள்ளைகளுக்கு நீங்கள் நடந்து செல்லுங்க, சரிங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சாபத்தை வேண்டாம். அதே போல் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், மரணத்தை வேண்டாம். நிறைய காரியங்கள் இருக்குதுங்க இந்த பூமியிலே. நாம் எதை செய்தாலும் இது நல்லதா, இது கெட்டதா, வழி இதுவே, இதில் செல்லுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு காதுகளையும் கேட்கும். அது தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? அந்த மெல்லிய சத்தத்தில் கூட. இப்போ நம்ம ஏதாவது தப்பு செய்யும் போது, இது செய்யாதம்மா, இது தப்பு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே பாவ கணக்கில் செய்கிறோம் இல்லையா?
இப்போ நம்ம தப்பு செய்யும் போது இது செய்யாதேன்னு சொல்லும். இப்போ நம்ம நல்லது செய்ய சொல்லும், அப்போ நம்ம அந்த நல்லது தான் செய்யணும். வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எல்லாருக்குமே கேட்குமா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கேட்கும். நாம் அந்த நல்ல வழியிலே நாம் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். சரிங்களா? அப்படி செய்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த பூமியில் இந்த ஆதாம் ஏவாளை வந்துச்சு பார்த்தீங்களா, பிசாசானவன் இந்த கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியையும் அங்கே வச்சுருக்காரு. ஆனால் அதை புசிக்காமல் நன்மை தீமை அறிகிற கனியை அவங்க புசித்து என்ன செய்தாங்க? தான் நிர்வாணமாக இருக்கிறோன்னு கண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசு சொன்ன வார்த்தை கீழ்ப்படித்து அந்த பழத்தை சாப்பிட்டு என்ன செய்தாங்க? ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டார்கள். ஏன்னா அந்த மண்ணை பண்படுத்தவும் அங்கே அந்த பாவத்திலே இருந்து அவங்க நித்திய ஜீவ கனியை புசிச்சிட்டோன்னா எப்போதுமே அந்த உயிரோடு இருப்பாங்க அது பாவத்திலே. அதனால தான் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து அவர்களை விரட்டப்பட்டார். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நமக்கு எது பிரயோஜனம், இந்த எதை செய்தால் என்ன வரும் அப்படின்னு எல்லாவற்றிலையும் நம்ம யோசித்து செயல்படணுங்க. பாவத்தை நோக்கி போகக்கூடாது. நம்ம நல்ல வழிகளை நம்ம என்ன செய்யணும்? பின்தொடரணும். நல்லதை செய்யணும். பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்ல வழியிலே நடங்க, ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை தேடுங்க. சரிங்களா? இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் எல்லாம் ஆசீர்வாதத்தை தேடுங்க. பிளாத்து கை கழுவுனார் பார்த்தீங்களா? அப்போது மற்றவங்களாம் யூதர்களாம் இந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்னு. அது என்ன ஆகுது பார்த்தீங்களா? லாஸ்ட்டில் என்ன ஆனாங்க? அவங்களும் அவங்க பிள்ளைகளும் அந்த மாதிரி சிலவங்க விரும்பி சாபத்தை ஏற்றுப்பாங்க. அப்படின்னா அது எனக்கே வரும் அப்படி சொல்லுவாங்க. நினைச்சிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த சாபான வாழ்க்கையிலே முடியாதுங்க, தாங்க முடியாது. அப்படி ஒரு கஷ்டங்கள் வரும். தேவனிடத்துலேருந்தே அந்த சாபத்தை நீங்கள் வாங்கினா என்ன ஆகுறது இல்லையா? ஆண்டவர் இந்த வழியில் தான் நடக்கணும், உண்மையாக இருங்க அப்படின்னு பரிசுத்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம அதை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிங்க. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதை பரிசுத்தத்துக்கு என்று தான், அசுத்தத்துக்கு அல்ல. சரிங்களா? நீங்கள் நடங்க, பரிசுத்த ஜீவித்திலே வளர்ந்து ஜீவனை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.